ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஹவு many people signed தி பூனா பேக்ட் விச் வாஸ் கன்க்ளூடட் ஆன் செப்டம்பர் 24, 1932? 24 செப்டம்பர் 1932ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் எத்தனை நபர்கள் கையொப்பம் இட்டனர்? ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏல இருக்கக்கூடிய 23. இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அன்னைக்கு தேதியில் கையெழுத்து போட்டவங்க 23 பேர். ஏ ஆப்ஷன் தான் சரி. இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூனா ஒப்பந்தத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பூனா ஒப்பந்தம், பூனா பேக்ட் எப்போ நடைபெற்றுச்சுன்னா செப்டம்பர் 24, 1932. ஸோ இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு பேர் இடையில நடக்கும்னா அம்பேத்கர் மற்றும் காந்தி அவர்கள் தான் நடக்கும். காந்தி வந்து சிறையில் இருக்கிறனால வந்துட்டு அவருக்கு பதிலாக மதன் மோகன் மால்வியா அவர் தான் வந்துட்டு இந்த ஒப்பந்தத்தில் சைன் போட்டிருப்பார். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. இதோட அடிப்படை விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பந்த தேதி என்னைக்குன்னா செப்டம்பர் 24, 1932. எங்கே நடைபெற்றுச்சுன்னா எர்வாடா சென்ட்ரல் ஜெயில், பூனாவில் தான் வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ இதோட பின்னணி, இது எதனால் வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னா கம்யூனல் அவார்டு ஆகஸ்ட் 16, 1932 வந்துட்டு ராம்சே மெக்டொனால்ட் வந்து அறிவிச்சிருப்பார். அதன் பின்னாடி வந்து ஏற்பட்ட பிரச்சனைனால தான் இந்த பூனா ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ முக்கிய தலைவர்கள் யார் யாருன்னா காந்தியும் அம்பேத்கரும். கையொப்பமிட்டவர்கள் அம்பேத்கர், மதன் மோகன் மால்வியா. காந்தியின் நிலை இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் விடவில்லை. ஓகேவா? ஸோ இதில் என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த செப்பரேட் எலக்ட்ரேட்டை வந்துட்டு ஜாயின்ட் எலக்ட்ரேட் ப்ளஸ் ரிசர்வ்டு சீட்ஸ் அப்படின்னு வந்து மாற்றினாங்க. யாருக்கு மாற்றினாங்கன்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதனால் மாகாண ரிசர்வ்டு சீட்ஸோட எண்ணிக்கை வந்து 71லேருந்து 148 உயர்ந்திருக்கும். ஓகேவா? சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவோட ஜென்ரல் எலக்ட்ரேட்டல் சீட்ஸில் வந்து 18% வந்து ரிசர்வேஷனும் கொடுத்துருப்பாங்க. காந்தி வந்துட்டு உண்ணாவிரதம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருனா செப்டம்பர் 20, 1932 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 26 செப்டம்பர் 1932 முடிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ பின்னாடி பார்க்கலாம்லாம். பூனா ஒப்பந்தம் ஏன் ஏற்பட்டது? ஆகஸ்ட் 16, 1932 அன்று பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த கம்யூனல் அவார்டில் டிப்ரெஸ்ட் கிளாஸுக்கு தனி தொகுதி தேர்தல் செப்பரேட் எலக்டரேட் வழங்கப்பட்டது. ஓகேவா? இந்த தனி தொகுதி தேர்தல்ன்றது யார் யார் கொடுத்துருப்பாருனா முஸ்லீம்ஸ், கிறித்துவர்கள், சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்தியன்ஸ், யூரோப்பியன்ஸ் மற்றும் பெண்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். ஓகேவா? ஸோ அந்த ஒடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லி வரப்போ காந்திஜி வந்து எதிர்ப்பார். அவங்கள வந்து நீங்கள் இதில் சேர்த்தீங்க அப்படின்னா இந்துக்களுக்கும் அவங்களுக்கும் தனியாக பிரச்சனை வந்து உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு காந்தி வந்துட்டு எரவாடா சிறையில் வந்துட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 20, 1932 ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் இந்த ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த கம்யூனல் அவார்டுக்கு வந்துட்டு அம்பேத்கர் வந்து ஆதரவு தெரிவிப்பார். ஓகேவா? டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கு வந்து தனி தொகுதி வழங்குறது வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லி ஆதரிப்பார். ஸோ அதனால் அவங்க 2 பேருக்கு இடையில வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக வந்து போகும். அது 2 பேருக்கு இடையில வந்து நிறைய பேர் சமரசம் பண்ணுவாங்க, காந்திக்கும் அம்பேத்கருக்கும். ஸோ அதனுடைய இறுதிக்கட்ட முடிவு தான் இந்த பூனா ஒப்பந்தம். ஓகேவா? ஸோ இந்த பூனா ஒப்பந்தம் வந்து எப்போ முடிவு பெறும்னா செப்டம்பர் 24, 1932 எரவாடா சென்ட்ரல் ஜெயிலில் வந்துட்டு ஈவினிங் சைன் ஆகும். ஓகேவா? அதில் வந்து மொத்தம் 23 பேர் வந்து சைன் போட்டிருப்பாங்க. அந்த 23 பேரோட நேம் லிஸ்ட் தான் வந்துட்டு நான் அதில் வந்து காட்ட போகிறேன். இதில் தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக ஒரு 3 பேர் வந்து இருக்காங்க. ஸோ அந்த நேம் பார்த்துக்கோங்க. 2 பேர் தான் உங்களுக்கு தெரியும், 3வது ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மதன் மோகன் மால்வியா, யாருக்கு பதிலாக காந்திக்கு பதிலாக பண்ணியிருப்பார். 2வது தேஜ் பகதூர் சாப்ரோ. 3வது எம்ஆர் ஜெய்கர். 4வது அம்பேத்கரும் மதன் மோகன் மால்வியா தான் முக்கியமான ஆள். ஓகேவா? ஸோ 5வது ஆர் ஸ்ரீனிவாசன் கொடுத்துருக்காங்களே, யாருன்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஓகேவா? தமிழ்நாட்டுக்காரர். அடுத்து 6வது பாருங்கள், எம்சி ராஜா, இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதாவது சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர். அடுத்து 7வது பாருங்கள் சிவி மேக்தா. 8வது பாருங்கள் சி ராஜகோபாலாச்சாரி. ஓகேவா? சி ராஜாஜி நம்ம முதல்ல சொல்லுவோம்ல, மூதறிஞர் ராஜாஜி, அவர் தான். ஸோ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், எம்சி ராஜா, சி ராஜகோபாலாச்சாரி, இவங்க ஃபுல்லாக வந்துட்டு கையெழுத்து போட்டிருப்பாங்க. 9வது பாருங்கள் ராஜேந்திர பிரசாத். அடுத்து ஜிடி பிர்லா. அடுத்து ராமேஸ்வர் தாஸ் பிர்லா. ஜிடி பிர்லா, ஆர்டி பிர்லா அப்படின்னு வச்சுக்கோங்க. பிஎஸ் காமத், ஜிகே தீவ்தார். அடுத்து ஏவி தாக்கர், ஆர்ஆர் பாகலே, பிஜி சோலாங்கி, பி பாலு, அதாவது பால்வங்கர் பாலு.
ஓகேவா? ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. அடுத்து கோவிந்த் மால்வியா, அடுத்து தேவதாஸ் காந்தி, அதாவது காந்தியோட பையன் தேவதாஸ் காந்தி, அவர் வந்து சைன் போட்டிருப்பாரு. அடுத்து பிஸ்வாஸ், அடுத்து பிஎன் ராஜ்போஜ், அடுத்து கவாய் ஜிஏ, அடுத்து சங்கர்லால் பங்கர். ஓகேவா? அங்கே 23 பேர் தான் போட்டிருப்பாங்க. ஆர்டர் வந்து இது கிடையாது, இது டேபிள் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணது. ஓகேவா? ஸோ 24 அன்னைக்கு இந்த 23 பேர் சைன் போட்டிருப்பாங்க. அடுத்து 25ஆந்தேதி வந்து ஒரு 18 பேர் கூடுதல் கையொப்பம் வந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லியும் நிறையா புக்ஸில் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முக்கிய குறிப்பில் என்னென்னா, அடுத்து முக்கிய குறிப்பு, மகாத்மா காந்தி பூனா பேக்டில் கையொப்பம் இடவில்லை. அவர் அப்போது ஏர்வாடா சிறையில் உண்ணாவிரதத்தில் இருந்தார். காந்தியுடன் தொடர்புடைய தரப்பில் மதன் மோகன் மால்வியா முக்கிய கையொப்பமிட்டவராக இருந்தார். தேவதாஸ் காந்தி காந்தியின் மகன். செப்டம்பர் 24 கையொப்பமிட்ட 23 பேரில் ஒருவர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பூனா ஒப்பந்தத்தின் முக்கிய விதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கான செப்பரேட் எலக்ட்ரேட்டை நீக்கிவிட்டு ஜாயிண்ட் எலக்ட்ரேட் ப்ளஸ் ரிசர்வ்டு சீட்ஸ் முறை ஏற்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரை வந்துட்டு மாற வச்சதில் முக்கியமாக சந்தோஷம் அடைஞ்ச ஒரு ஆள் வந்துட்டுன்னு சி ராஜாஜியை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்டால் கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாகாண சட்டமன்றங்களில் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கு மொத்தம் 148 ரிசர்வ் சீட்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டரில் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கான ஜென்ரல் எலக்டோரேட் சீட்ஸில் 18% வந்துட்டு இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ரிசர்வ்டு சீட்ஸ்க்கான வேட்பாளர்களை முதலில் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் வாக்காளர்கள் தேர்வு செய்யும் பிரைமரி எலெக்ஷன் முறை ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. டிப்ரெஸ்ட் கிளாஸஸின் கல்வி வசதிக்கான அரசின் கல்வி நிதியில் போதுமான தொகையை ஒதுக்க வேண்டும் என கூறப்பட்டது. லோக்கல் பாடிஸ் மற்றும் பப்ளிக் சர்வீஸில் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கு எதிரான பாகுபாடு இருக்கக்கூடாது எனவும் கூறப்பட்டது. ஸோ இதெல்லாம் முக்கியமான வந்து அவன் சொன்னது. அந்த 148 சீட்டு வந்து எதுக்கு எவ்வளோ பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்ராஸ் மாகாணத்துக்கு 30, பெங்காலுக்கு 30, யுனைடெட் ப்ராவின்சஸுக்கு வந்து 20, சென்ட்ரல் ப்ராவின்சஸுக்கு வந்து 20, பீகார் ஒரிசாவுக்கு 18, பாம்பே வித் சிந்துக்கு வந்துட்டு 15, பஞ்சாபுக்கு 8, அஸ்ஸாமுக்கு 7, மொத்தம் 148 இந்த மாதிரி தான் வந்து பிரிஞ்சிருக்கு. அடுத்து பூனா ஒப்பந்தத்தோட விளைவுகள் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் எல்லாமே. ஓகேவா? இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, வேணுன்றவங்க ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அம்பேத்கரின் பார்வையில் செப்பரேட் எலக்ட்ரேட் கைவிடப்பட்டதால் டிப்ரெஸ்டு கிளாஸின் சுயாதீன அரசியல் பிரதிநிதித்துவம் குறைந்தது என்ற விமர்சனமும் இருந்தது. இது மட்டும்தான் கொஞ்சம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? காந்திஜி வந்துட்டு செப்டம்பர் 26, 1932 உண்ணாவிரத்தை முடிச்சிருப்பார். ஸோ அது கொஞ்சம் ரேட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட முக்கிய காலவரிசைன்னா என்னென்னா, கம்யூனல் அவார்டு வந்து அறிவிச்சிருக்காங்களே, ஆகஸ்ட் 16, 1932 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 20, 1932 காந்தி உண்ணாவிரதம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பூனா பேக்ட் செப்டம்பர் 24, 32 நடக்குது. மேலும் 18 பேர் வந்துட்டு 25ஆந்தேதி கையெழுத்து போடுறாங்க. அன்னைக்கு பூனா பேக்ட் அன்னைக்கு கையெழுத்து போட்டவங்க 23 பேர். மேலும் போட்டது அடுத்த நாள் 18 பேர். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் செப்டம்பர் 26 காந்திஜி வந்து உண்ணாவிரத்தை முடிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ இதோட பேசிஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.